பிரார்த்தனைங்கிற ஒரு சொல்லை நம்ம கேட்கும்போதே பின்னாடியே நமக்கு நம்பிக்கை வேணுன்ற மாதிரி ஒரு நினைவு வரும். ஆனால் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை விட பிரார்த்தனைனா என்ன, பிரார்த்தனையோட சிறப்பு என்ன, பிரார்த்தனை எப்படி இருக்கணும், பிரார்த்தனைக்கு ஜீவன் உண்டா, பிரச்சனையை கடந்து போவதற்கு எந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணணும், 3 நாள் பிரார்த்தனைனா என்ன, எப்படி பண்ணுறது, இந்த மாதிரியான கருத்துக்களை ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் அருளமுதம்ங்கிற ஆரம்ப கால புத்தகத்தில் ரொம்ப விரிவாக விளக்கமாக எழுதியிருப்பாங்க. பிரார்த்தனைக்குள்ள லட்சணம் என்ன, சரியான சப்போஸ் பிரார்த்தனை செய்து தவறிட்டதுன்னா அது என்ன ஆகும், தவறினா என்ன நடக்கும், அப்புறம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுக்கும் புறத்தில் வெளிப்படக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கும் என்ன சம்பந்தம், இப்படிலாம் ரொம்ப விளக்கமாக இதுக்கு மேலே பிரார்த்தனையை பற்றி எதுவும் இல்லைங்கிற மாதிரி அதை பிரார்த்தனைக்கு என்னென்ன தேவை, என்னென்ன அவசியம், என்ன மாதிரி பிரச்சனைக்கு என்ன மாதிரி பிரார்த்தனை பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் அந்த கட்டுரையில் மிக விலாவாரியாக விளக்கியிருப்பார். அதை பற்றி அந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய சில குறிப்பான இருக்கக்கூடிய கருத்துக்களை மட்டும் நம்ம தொடர்ந்து பிரார்த்தனைங்கிற தலைப்பில் பார்க்கலாம். சாவித்திரியில் பிரார்த்தனையை பற்றி ஸ்ரீ அரவிந்தர் ஸ்லாகித்து பேசினதை அந்த வரியோட விளக்கத்தோடு தான் இந்த கட்டுரை ஆரம்பிக்கும். மனித வாழ்வு பரம்பொருளோட இறைவனுடைய பேரருளோட இணைஞ்சதுன்னா அற்புதம் மலரும். அப்படி மலர்ந்த அற்புதம் அன்றாடமும் மலரும். அப்படி நடக்க வைக்கிறதுக்கு என்ன எதிர்பார்னா, மேதையின் புதிய கருத்து, வீரனின் தீர செயல், பக்தனின் பிரார்த்தனை அப்படிங்கிற பொருளில் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சாவித்திரி வரிகளில் விளக்கியிருப்பார். இது பிரார்த்தனையை பற்றி இருந்தாலும் கூட பிரார்த்தனையை ஒரு ஜீனியஸோட ஒரு புது ஐடியாவோட கம்பேர் பண்ணுறார். ஒரு ஹீரோவோட இந்த ஹீரோயிக் ஆக்டோட ஒப்பிடுறார் பகவான். அப்போது இது 3த்துக்கும் எப்படி ஒப்பிடுறாரும் போது அந்த அன்றாடம் அற்புதம் நிகழும் அப்படின்னா இறைவனுடைய அருள் வாழ்க்கையை தொடும்போது அற்புதங்கள் நிகழும்ங்கிறத அந்த வரியில் விளக்கமாக இருக்கும். இங்கே மேதையோட கருத்து, ஜீனியஸோட புதிய கருத்துன்னா, மனித மனத்தில் இது வரைக்கும் இல்லாத ஒரு புதிய உண்மையை பார்க்கக்கூடிய சக்தி மேதைக்கு இருக்குது, மேதையினுடைய புதிய கருத்துக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு உயர்ந்த உண்மையை, ஒரு நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு செயலாக்கம் செய்யக்கூடிய ஒரு சக்தி, துணிச்சலான செயல் வீரனுடைய தீர செயலாக இருக்குது. அதே மாதிரி பக்தனின் பிரார்த்தனை தன்னை விட உயர்ந்த ஒரு தெய்வீக சக்தியை நோக்கி நம்ம உள்ளத்தை திறந்து அந்த சக்தி நமக்குள்ளே செயல்பட அனுமதிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும் பொழுது இதெல்லாம் அற்புதம் நிகழ்த்தக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த 3த்தையும் கம்பேர் பண்ணி பிரார்த்தனையுடைய சிறப்பை எழுதியிருப்பார். மேதை தன்னுடைய அறிவால் புதியதை கண்டுபிடிக்கிறார், வீரன் தன்னோட சக்தியால் புதியதை செயலாக்குறார், பக்தன் தன்னுடைய பிரார்த்தனையினால் தெய்வ சக்தியை அழைக்கிறார்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால் ஒவ்வொரு உயர்ந்த செயலுக்கும், உன்னதமான இடத்துக்கும், உன்னதமான எண்ணத்துக்கும் இணையான இடம் நம்ம இப்போ பிரார்த்தனைக்கு பகவான் கொடுக்குறார். அதனால் அப்படி இருக்கக்கூடிய பிரார்த்தனையை பற்றி நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்தையும் ஒவ்வொரு விஷயமாக பார்க்கும்போது பிரார்த்தனையை பற்றி இருக்கக்கூடிய ஒரு தெளிவு மேம்படும். எப்படி பிரார்த்தனை பண்ணணுங்கிற ஒரு விளக்கமும் தெளிவும் நமக்கு கிடைக்கும்.